இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தில் இறுதி ஞாயிறு தினமாகும். மரியாளை கண்டதும் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டதாக நாங்கள் இந்த நற்செய்தியில் பார்க்கின்றோம். யார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட முடியும்? யாரிடத்தில் தூய ஆவி தங்குவார்? பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்த போது குறிப்பிட்ட மனிதர்களை மட்டும் தூய ஆவியானவர் ஏன் ஆட்கொள்கிறார்? கடவுளின் வார்த்தை அறிவிக்க அவர்களை மட்டும் ஏன் பயன்படுத்துகிறார்? அவருக்குரிய சிறப்பு குணங்கள் என்னவென்று நாங்கள் இன்று உற்று பார்ப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எலிசபெத் அம்மாளை பற்றி அதிகமான செய்திகள் நற்செய்தி நூலிலே இடம்பெறவில்லை. அவள் செக்கரியா குருவின் மனைவி, மரியாளின் உறவினர். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வந்தாள். ஆனால் எழுதப்படாத ஒன்று, அவளது உள்ளம் தூய்மையான உள்ளம், இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள உள்ளம். பெண் என்கிறவர் யூத சமுதாயத்தில் பொருளாக பார்க்கப்பட்டவள். குழந்தை இல்லாத மலடிகள் கடவுளின் சாபத்தை பெற்றவர்களாக பார்க்கப்பட்டனர். அவள் கடவுள் மீது கோபம் கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. மரியாள் மீது பொறாமை கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தூய்மையான எண்ணத்தோடு அவள் வாழ்ந்து வந்தாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் குடிக்கொள்ளும் இதயம் தூய்மையான உள்ளம். நமது உள்ளம் தூய்மையாக இருக்கிற போது அது கடவுள் தங்கும் இடமாக மாறுகிறது. அதிலிருந்து தூய்மையான வார்த்தைகளும் செயல்களும் பிறப்பெடுக்கின்றன. எண்ணங்களும் தூய்மையானதாக மாறுகின்றன. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்து தூயாவின் இல்லிடமாக மாற்றுவதற்கு இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம்.